Title sponsored by Udayam Premium Dhotis and Shirts. Powered by ஆச்சி சாம்பார் மசாலா அண்ட் கேம் சேஞ்சர் மூவி. யாருமே முழுவதுமா சரி கிடையாது, யாருமே முழுவதுமா தப்பு கிடையாது அப்படின்றது தான். உண்மையா சொல்லணும்னா எனக்கு சாச்சனா வெளியே இருந்து பார்க்கறதுக்கு சுத்தமா பிடிக்காது. சாச்சனாவுமே என் கூட ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப நல்லாலாம் பாண்டிங்ல இல்லை. சாச்சனாவே சொல்லியிருக்கேன், எனக்கு உங்களை ஸ்டார்டிங்கே பிடிக்காதுக்கா, இவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை சொல்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க கூட சேர்ந்து பழகும் பொழுது இப்போ தீபக்கோட எவிக்ஷன் வந்துட்டு ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நான் நினைக்கிறேன். அந்த ஃபோக்கஸ் இருக்குல்ல, அந்த கேமில் இருக்கிற ஃபோக்கஸை அவராக எடுத்துக்கிட்டாரு. அந்த கேமில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அவர்கிட்ட வைக்கும் போது அது ரொம்பவே மரியாதையாக எல்லாரும் வச்சுட்டோம். நானுமே வெளியில் வந்து யோசித்தேன், ஏன் தீபக் கிட்ட வந்து எந்த விஷயத்தையும் யாரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கல. மேபி வீட்டில் கான்ஃப்ளிக்ட் நடந்த இடத்துல அருண் பிஹேவ் பண்ணது எனக்கு பிடிக்கல. அன்பா இருக்கிறது தாண்டி, பாசமா இருக்கிறது தாண்டி, யாரோ ஒருத்தர் கூட ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது நீங்க என்னவா பிஹேவ் பண்றீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. நிறைய இடத்துல பவித்ரா வந்து அந்த எஃபர்ட் போடலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் நான் எனக்கு அப்புறம் பார்க்கறது அது சே பவித்ரா. பவித்ரா ஏன் நான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்றேன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்றது கருணை அடிப்படையிலையோ இல்லை வேற எந்த அடிப்படையிலையோ கொடுக்கப்படுறது கிடையாது. எலிமினேட் ஆகணும்னு இருக்கிறவங்க எலிமினேட் ஆகாம சேவ் ஆயிட்டா அப்போ வேற யாரும் அவங்கள விட உழைப்ப போட்டவங்க எலிமினேட் ஆக போறாங்க அந்த வாரம். நான் என்னோட ஓட்டை நான் மாற்றவே இல்லை. அது செல்லாத ஓட்டா போனாலும் பரவாயில்ல, ஐ வாண்ட் டு மேக் தட் பாயிண்ட்ன்றதுனால நான் என்னோட ஓட்லேயே தான் நின்னேன். ஸ்டார்டிங்ல டிஃபென்சிவா இருந்ததெல்லாம் என்னோட இன்டென்ஷனை கிளியர் பண்றதுக்காக இருந்தேன். என்னால இவங்க கூட ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு நான் யோசிக்கிற ஆட்கள் சௌந்தர்யா. கமல் சார் வேற ஸ்டைல், விஜய் சார் வேற ஸ்டைல். விஜய் சார் வந்துட்டு வணக்கம் மேம். வணக்கம். மஞ்சரி தானே பேரு? மஞ்சரி. மஞ்சரி 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 ஓகே. இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாவே போயிட்டு இருந்துச்சு வீட்ல. தெரிஞ்சாலும் சில பேர் வேணும்னே கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. மஞ்சரி தான் மஞ்சரி. ஓகே. ஸோ பிக் பாஸ் எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியா போய் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு, ஏன்னா நான் இப்போ உங்களை இன்டர்வியூ எடுக்க போறேன் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து எல்லாருமே சொன்னாங்க. அந்த பேர் வாங்கினது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. நான் வந்து ரியலா இருந்திருக்கேன் அப்படின்னு இருக்கு. பிகாஸ் பை நேச்சர் நான் அதான் அப்படின்னு நம்புறேன். அதனால அதுவே பிரதிபலிச்சிருக்குன்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஒரு சரியலான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும், ஒரு கனவு மாதிரி. எல்லாருக்கும் இது வர்றதுக்கான காரணங்கள் வெவ்வேறா இருந்தது. பிக் பாஸ் ஏன் வரணும் அப்படின்றதுக்கான காரணம், இதுக்கப்புறம் இங்க போகணும் அங்க போகணும் அப்படின்றதெல்லாம். எனக்கு பிக் பாஸ் வர்றதுக்கான காரணம் என்னவா இருந்ததுன்னா, ஒரு ஆடியன்ஸா இருக்கிறவங்க, ஆடியன்ஸா இருந்து அந்த ஷோ பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை நான் ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ வீட்டுல இருந்து பாக்குற ஒரு பொண்ணு அந்த வீட்டுல இருந்து பாக்குற அந்த டிவிக்குள்ள போய் எல்லா வீட்டுக்கும் போக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா முடியும் அப்படின்றது தான் நான் சொல்ல வேண்டிய ஒரு டேக்அவேவா நான் நினைச்சிருந்தேன். அதை நான் சரியா செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. வைல்ட் கார்டு என்ட்ரியாக போகிறோம் அப்படிங்கும் போது அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் வந்து ஆல்ரெடி இருந்திருப்பாங்க. ஷோஸ் பார்த்துட்டு தான் போனீங்களா? அந்த எல்லா எபிசோட் பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ளே போனீங்களா? ஓகே, இவங்ககிட்ட நம்ம இதெல்லாம் இப்படிலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளானோட தான் உள்ளே போனீங்களா? இல்லை, இந்த சீசனில் நான் வந்துட்டு எல்லா ஷோஸும் பார்க்கல, எல்லா எபிசோட்ஸும் பார்க்கல. சில ஹைலைட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். சில எபிசோட்ஸ் வந்துட்டு அந்த ஷார்ட்ஸில், ரீல்ஸில் அதோட கான்டென்ட் வந்து தெரியும். கேம் எப்படி போகுது, யாரெல்லாம் ப்ளே பண்ணுறாங்க அந்த மாதிரி தெரியும். பட் கண்டினியூஸாக 24/7. பட் நான் இது வரைக்கும் எல்லா சீசனோட எபிசோட்ஸுமே தொடர்ந்து பார்க்குற ஒரு அவிட் வாட்சர் ஆஃப் பிக் பாஸ், ஒரு மிகப்பெரிய பிக் பாஸ் ஃபேன் நான். ஆனால் இந்த சீசனில் வந்துட்டு எனக்கு, ஏன்னா நான் வைல்ட் கார்டு போனது ஒரு 4th வீக், ஸோ அது ரொம்ப எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே ரொம்ப சர்ப்ரைஸாக வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதனால நான் ப்ரிப்பேர் பண்ணல. வேற கமிட்மெண்ட்ஸ் இருந்தப்போ என்னால் தொடர்ந்து பார்க்க முடியல. பட் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தது யார் யாரோட கேம் எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருந்தது. நீங்கள் வெளியே பார்த்ததுக்கும் உள்ளே போய் பார்த்ததுக்கும், என்னடா இவங்க வெளியே எப்படி இருந்தாங்க பட் உள்ளே பார்க்கும்போது ரொம்ப நல்லவளான்னு தெரிஞ்சாங்கன்னா யாராவது இருக்காங்களா அப்படி? ரொம்ப நல்லவங்களா தெரிஞ்சாங்க அப்படின்றத தாண்டி எனக்கு பிக் பாஸ்ல ஸ்ட்ராங்கா தெரிஞ்ச விஷயம் என்ன, யாருமே முழுவதுமா சரி கிடையாது, யாருமே முழுவதுமா தப்பு கிடையாது அப்படின்றது தான். எல்லாமே அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படின்னு ஜெயகாந்தன் சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு நேரத்துல ஒரு நியாயம் இருக்கு. அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும் பார்த்து அந்த நியாயத்துக்காக பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. சிலர் உண்மையா சொல்லணும்னா எனக்கு சாச்சனா வெளியே இருந்து பார்க்கறதுக்கு சுத்தமா பிடிக்காது. இப்போ வெளியில இருக்கிற பேச்சுமே அப்படிதான் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க கூட சேர்ந்து பழகும் பொழுது
சரி நம்மளும் இப்படி தானே இருந்திருப்போம் சில கட்டத்துல. ஓகே. நம்ம வீட்ல ஒரு பொண்ணு இருந்தா இப்படி தானே இருப்பா, அடம் பிடிச்சா இப்படி தானே பிடிப்பா அப்படின்ற மாதிரி அவங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுடைய அந்த நெகட்டிவ் அந்த ஷேட்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் மறைஞ்சு போயிடுது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே தான் நான் அன்ஷிதா கிட்டயும் ஃபீல் பண்ணேன். ஓகே. வெளியில இருந்து பார்க்கும்பொழுது அன்ஷிதா கூட என்னால அந்த வீட்ல போய் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா அன்ஷிதா உள்ள பார்க்கும்பொழுது முழுவதுமா அதுதான் அன்ஷிதான்றதை தாண்டி அந்த நேரத்துல அன்ஷிதா அதுவா இருந்தாங்க. ஆனா அன்ஷிதா அது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இருக்கு. எனக்குமே நான் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் நெறைய பேர் குடுத்துருக்கலாம் அப்படின்னு நெனச்சிருந்தேன் அந்த வீட்ல. முதல் 2 வாரங்கள் அது கிடைக்கல. பட் நான் அத எங்கேயுமே ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணல. அதனால அது தானாவே நடந்துச்சுன்னு நம்புறேன். ஓகே. நீங்க உள் வைல்ட் கார்ட் என்ட்ரியா உள்ள போன பொண்ணு, ஸ்டார்ட்டிங்ல வந்து கொஞ்ச நாள் வந்து சாச்சனா தான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததா இருந்துச்சு. அவங்க வெளிய போகும்போது கூட அவங்கள தனியா விட்றாதீங்க. அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த ஒரு சின்ன பாண்ட் எப்படி கிரியேட் ஆச்சு? சாச்னாவுமே என் கூட ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ரொம்ப நல்லாலாம் ஆ பாண்டிங்ல இல்ல. ஓகே. ஏன்னா சாச்சனாவே சொல்லியிருக்கா, "எனக்கு உங்கள ஸ்டார்ட்டிங்கே புடிக்காதுக்கா. வந்துட்டு என்ன இவங்க எப்ப பார்த்தாலும் மூஞ்சில அடிச்ச மாரி பேசுறாங்க. என்ன ஓகே. இவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இத சொல்றாங்க." அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல அந்த டாஸ்க் எல்லாம் பண்ணும்பொழுது, ராஜாராணி டாஸ்க், அதுக்கப்புறம் ஸ்கூல் டாஸ்க் அந்த மாதிரி ஒரு ஒரு டாஸ்க்கா பண்ணும்பொழுது, நம்ம கொஞ்சம் க்ளோஸா பயணிக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் வரும்பொழுது தான் ஒருத்தர புரிஞ்சுக்கிறோம். ஓகே. ஸோ ஓகே. அது இல்லாம முத்து எனக்கு நெறைய இடத்துல முத்து கூட நான் பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுனால, முத்துக்கும் சாச்சனாக்கும் நேச்சுரலா அந்த வீட்ல ஒரு பாண்ட் இருந்தது. ஓகே. அப்ப நானும் முத்துவும் பேசுற இடத்துல சாச்சனா இருந்தாங்க. அப்போ ம். ஓகே, முத்து கிட்ட இவங்க பேசும்பொழுது என்ன சாச்சனா நெறைய புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ம். நானும் முத்துவும் பேசின நெறைய இடங்கள்ல சாச்சனா இருந்திருக்காங்க. ஸோ வீட்ல மத்தவங்க எல்லாரும் நெனைக்கிற மாதிரி இவங்க இல்லையே, தனியா பேசும்போது இவங்க எப்படிப்பட்டவங்கன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்றத சாச்சனா என்கிட்ட நெறைய தடவ உள்ள சொல்லியிருக்காங்க. ஓகே. பிக் பாஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் முத்துக்குமரன்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். கொஞ்சம் ஆமா, தெரிஞ்சவங்க தான். ஆமா. உள்ள போனதுக்கு அப்புறம் அவரோட கேம் பிளே பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு? கிளவரா இருந்தது. ஓகே. ஆ அது ஒரு கிளவர் கேம் பிளே தான். ம். ஏன்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட்ன்றது ஒண்ணு. டு ஷைன் அமாங் த லாட்ன்றது ஒண்ணு. இந்த இந்த கூட்டத்தில் நடுவுல நான் வந்து ஷைன் ஆகணும்னா என்ன பண்ணணும்ன்றது முத்துக்குமரனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அத ஓகே. இப்ப வரைக்கும் அவர் சரியா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஓகே. நெனைக்கிறேன். நெறைய பேர் எவிக்ட் ஆகி போனாங்க. யாரோட எவிக்ஷன் வந்து ரொம்ப அன்ஃபேரா இருந்துச்சு? உங்களோட எவிக்ஷனே நெறைய பேர் வந்து அன்ஃபேர் அப்படிங்கிற மாரி தான் அந்த ஒப்பீனியன் சொன்னாங்க. நீங்க யார அப்படி நெனைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அன்ஃபேரா ஐல் சே தீபக் நவ். ஓகே. இப்போ ம். தீபக்கோட தீபக். எவிக்ஷன் வந்துட்டு ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன்னு நான் ஓகே. அது நெனைக்கிறேன். யாருமே எதிர்பார்க்கல. கண்டிப்பா. ரொம்ப ஸ்ட்ராங்கா விளையாடிட்டு இருந்தாரு. ஆமா. ஆ எதனால மேபி வேற என்ன மக்கள் வந்து ஏன் ஓட்டு போடலன்னு நெனைக்கிறீங்களா இதுல வந்து? நெறைய தடவ நெறைய வீக்ஸ் வந்து அவர் நாமினேஷன்லயே வராம இருந்தாரு. ஓகே. ஸோ தீபக் வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஃபினாலே போயிடுவாருன்னு எல்லாரும் நெனச்சுட்டு மாறி மாறி வேற யாருக்கோ ஓட்டு போட்டுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. நெறைய தடவ இந்த மிஸ்டேக் நடக்கும். ம். அவர் வந்துட்டு ஒரு ஐ மீன் அவர ஒரு காம்படிட்டராவே பார்க்காம, அம் நாங்களுமே வீட்டுக்குள்ள அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம்னு நெனைக்கிறேன். ஏன் நம்ம யாருமே தீபக்க காம்படிட்டராவே பார்க்கல அப்படின்ற மாரி. ஓகே. அவரு எந்த கான்ட்ரோவர்சிலயும் அவர் இருக்க மாட்டாரு. அவர வந்து எதுக்கும் இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம். ஒரு வீட்ல வந்து ஒரு பெரிய மனுஷன் வீட்ல இருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாரி அவரு கேட்டா ஓகே அப்படின்ற ஓகேடா. மாரி எல்லாரும் ஓகே சொல்லிட்டு அவரு ஒரு கோச் மாரி இருந்தாரு அந்த வீட்டுக்குள்ள. ஓகே. ஸோ நானுமே வெளியில வந்து யோசிச்சேன். ஏன் தீபக் கிட்ட வந்து எந்த விஷயத்தையும் யாரும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கல. மேபி அது அவருக்கு சேஃபா இல்ல அன்சேஃபான்னு தெரியல. அதுவுமே ஏதோ ஒரு இடத்துல அவர் கேம பாதிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ அவரே தான் எடுத்துக்கிட்டாரு. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நான் இங்க சொல்றது அட்டென்ஷன்க்காக சொல்லல. ஐ மீன் ஓகே. அந்த ஃபோக்கஸ் இருக்குல்ல, அந்த கேம்ல இருக்கிற ஃபோக்கஸ அவரா எடுத்துக்கிட்டாரு அந்த கேம்ல. ஸோ அந்த ஃபோக்கஸ் நாங்க யாருமே அவருக்கு வந்துட்டு அவர்கிட்ட போய் வம்பு பண்ணியோ வம்புனா ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அவர்கிட்ட வைக்கும்போது, அது ரொம்பவே மரியாதையா எல்லாரும் வச்சுட்டோம். ஓகே. அப்படி இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே வச்சிருந்தாலே பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். அது தீபக்கு சரியா நடந்தது. அதனால நெறைய கான்ட்ரோவர்சிஸ்ல அவர் இல்லாம இருந்த மாதிரி இருந்தது. ஓகே. அது ஏதோ ஒரு இடத்துல அவரோட கேமுக்கு பாதிப்பாவும் இருந்திருக்கு. ஓகே. வந்து இப்போ இருக்கிற நெறைய பேர் எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. இவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட்னா யார சொல்லுவீங்க நீங்க? ஸ்ட்ராங்கஸ்ட் ஐ திங்க் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் தான். ஓகே. பட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் நான் எனக்கு அப்புறம் பார்க்கறது அது பவித்ரா. ஓகே. பவித்ரா ஏன் நான் ஸ்ட்ராங்கஸ்ட்ன்னு சொல்றேன்னா, இப்போ பவித்ரா அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்புறமோ, இல்ல நடுவுல ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமோ பிக்கப் பண்ணியிருக்கிற ஒரு வெர்ஷன் இருக்குல்ல, அது ஓகே. பவித்ரா கிடையாது. ஆனா அவங்க இந்த கேமுக்கு அது தேவைன்றதுனால அவங்க அத கஷ்டப்பட்டு ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த எஃபோர்ட் அவங்க போட்டிருக்காங்கன்றத நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ எப்பவுமே ஒரு கேம்ல வந்துட்டு நெறைய இடத்துல பவித்ரா வந்து அந்த எஃபோர்ட் போடலையோ அப்படின்ற மாரி எனக்கு தோணிருக்கு. இதான் ம். என் நேச்சர். இதான் என் நேச்சர். நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு
அது அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இவ்வளோதான் நான் அப்படின்னு இருக்கிறது இந்த கேமுக்கு செட் ஆகாதுன்றதுனால தான் நான் எல்லா இடத்துலயும் வந்துட்டு பவித்ராவை சொல்லிட்டே இருப்பேன். ஓகே. பவித்ரா வந்து எஃபோர்ட் போடலன்னு. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க அதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அது டூ லேட்ன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் அந்த ரேஸ்ல வந்து பவித்ராவை நான் எப்பவுமே லாஸ்டாவே பார்க்குறேன். பட் எனக்கு தெரிஞ்சு பவித்ரா இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெஸ்டன்ட். ஓகே. ஏன் உங்களுக்கு வந்து அருண் கூட வந்து ஒரு குட் மொமெண்ட் கூட நடக்கல? அருண் இஸ் அ ஃபன் பர்சன் சொல்லுவாங்க எல்லாருமே. நானுமே சில டைம் அதை விட்னஸ் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்ல உட்காரும்பொழுது பேசுறதெல்லாம். எனக்கு வந்து ஒருத்தவங்க எவ்வளோ பாசமா இருந்தாலும், அவங்க எவ்வளோ பாசமா காமிச்சுக்கிட்டாலும், ஒரு மனுஷங்கள் கிட்ட வெறுப்பு வரும்பொழுது நீங்க என்னவா பிஹேவ் பண்றீங்களோ, அதுதான் அவங்கன்னு நான் நம்புறேன். ஓகே. ஸோ அன்பா இருக்கிறத தாண்டி, பாசமா இருக்கிறத தாண்டி, யாரோ ஒருத்தர் கூட ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது நீங்க என்னவா பிஹேவ் பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். அதுதான் நீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த வீட்ல கான்ஃப்ளிக்ட் நடந்த இடத்துல அருண் பிஹேவ் பண்ணது எனக்கு பிடிக்கல. ஓகே. அந்த எல்லா இடத்துலயும் அருண் வந்து இன்னும் கொஞ்சம் சென்சிபிளா நடந்திருக்கலாமோ, இல்ல இவ்ளோ எப்படி சொல்றது? அது சில இடத்துல அக்லியா எனக்கு தோணுச்சு. அதனால எனக்கு அந்த பாண்ட் அருண் கூட கிரியேட் பண்ண முடியாத மாரி இருந்தது. பட் அருண் நெறைய இடத்துல அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு புடிச்சிருந்தது. ஓகே. அவரு ஒரு ஒரு மனுஷங்கள ட்ரீட் பண்றது, ஃப்ரெண்டா இருக்கும்பொழுது ட்ரீட் பண்றது, அன்பா இருக்கும்போது ட்ரீட் பண்றது பிடிச்சிருந்தது. ஆனா வெறுப்பா இருக்கும்போது அவர் ட்ரீட் பண்ற விதம் எனக்கு பிடிக்காம இருந்தது. அதனால ஓகே. எனக்கு அந்த பாண்ட் கிரியேட் பண்ண முடியல. ஓகே. ஸோ தர்ஷிகா, அன்சிதா விஷயத்துல வந்து விஷால் பண்ணது வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது நான் அவங்களோட அந்தரங்கமா தான் பார்க்குறேன். அது டிவில வந்தாலும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ஓகே. டு அதாவது கமெண்ட் நீங்க அபௌட் இட். அப்படிதான் ஓகே. ஸோ வந்து நீங்க ஸ்டார்ட்டிங் வந்து அந்த ஒரு 2 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, விஜய் சேது சாரே வந்து உங்ககிட்ட வந்து கொஞ்சம் மிரட்டுற டோன்ல தான் பேசினாரு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் அது மாரி சப்போர்ட்டா மாறுச்சு. எதனால அப்படி பேசியிருப்பாருன்னு நீங்க எதாவது யோசிச்சீங்களா அவங்ககிட்ட பேசும்போது? இல்ல நான் வந்து ரொம்ப டிஃபென்சிவா இருந்தேன் ஸ்டார்ட்டிங்ல. ஓகே. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தப்புன்னு ஒருத்தவங்க சொல்லும்பொழுது, அ இங்க ஒரு பேட்டர்ன் இருக்கு. வீக்கெண்ட்ல ஒரு தப்புன்னு சொன்னோம்னா, ம். ஆமா, ஆமாங்கய்யா, தப்புங்கய்யா, சாரி அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அது அப்படி முடிஞ்சிரும்னு. ஓகே. எனக்கு நிஜமாவே யாராவது ஒருத்தர் தப்புன்னு சொன்னா, அது ஏன் தப்பு? நான் என்ன பண்ணது தப்பா போயிருக்குன்றத யோசிக்கணும்னு நான் நினைப்பேன். ஓகே. ஸோ அவங்க சொன்ன உடனே நான் அது தப்பு, சரி ஓகே நான் திருத்திக்கிறேன்னு சொல்றது எனக்கே வந்து வேலிடா இல்ல. சும்மா தானே சொல்றேன். இப்ப கேட்குறாங்க மாட்டிக்கிட்டேன்றதுக்காக சொல்றியா? அப்படின்ற மாரி எனக்கே தோணும். ஓகே. அதனால நான் ஸ்டார்ட்டிங்ல டிஃபென்சிவா இருந்ததெல்லாம் என்னோட இன்டென்ஷன கிளியர் பண்றதுக்காக இருந்தேன். நான் அப்படி நெனச்சு பண்ணல. ம். ஸோ ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு இன்டென்ஷன் இருக்கும். நம்ம எல்லாருமே அந்த இன்டென்ஷன கிளியர் பண்றதுக்காக தான் போறோம். நீ அப்படி நெனச்சிருக்கலாம், நான் அப்படி சொல்லல அப்படின்றது. ஓகே. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் அத எப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன்னா, என் இன்டென்ஷன தாண்டி என்னோட ஏதோ ஒரு ஆக்ஷன் அங்க ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, அப்ப அந்த ஆக்ஷன தான் நான் பார்க்கணும். என் இன்டென்ஷன் என்ன வேணாலும் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் நகர்ந்துட்டேன். மேபி அதனால அதுக்கப்புறம் இருந்த என்னுடைய கேம் பிளே வந்து எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுது. எல்லாரும் ரசிக்கும்படியா இருந்தது அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ நீங்க வந்து ஒரு தீவிரமான பிக் பாஸ் பார்க்குற ஆள் வரல். கமல் சாருக்கு கூட இப்போ வந்து விஜய் சேது சார் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீசன் அவர் எப்படி அவரோட ஹோஸ்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? கமல் சார் வேற ஸ்டைல். விஜய் சார் வேற ஸ்டைல். விஜய் சார் வந்துட்டு ஒரு இயல்பான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மேனர்ல இந்த ஷோ எடுத்துட்டு போறாரு. அவருக்கே உரிதான ஒரு பாணியில எடுத்துட்டு போறாரு. ஓகே. எந்த இடத்துல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா, அது கேள்வி கேட்கப்படும் அப்படின்றத தாண்டி, அம் அது ரொம்ப ஒரு மாரி காயப்படாத விதத்துல, ரொம்ப குத்தலா இல்லாம, சரியான அந்த அந்த மீட்டர் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கு அப்படின்றது கேட்கிறேன். ரொம்ப காட்டமா கேள்வி கேட்கணும், இல்ல வெளியில இருக்கிற மக்களோட அந்த மனநிலைய அப்படியே பிரதிபலிக்கணும், அந்த வெறுப்ப அப்படியே பிரதிபலிக்கணும் அப்படின்னு இல்லாம, அத கரெக்ட்டா வந்துட்டு ஒரு 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 லேயர் ஆஃப் ஃபில்டரோட அத கண்டிக்கிற விதம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அவரு கண்டிக்க தான் செய்றாரு. ஆனா அது ரொம்ப இதமா இருக்கு. ஐ மீன் இதான் நான் எத சொல்றேன்னா, அந்த தப்பு புரியுது. அந்த தப்புல இருந்து மீண்டு வரணும்ன்றதுக்காக நம்ம ஒரு எஃபோர்ட் போடணும் அப்படின்றது வந்து நமக்கு புரிய வைக்கிற மாரி அழகா எடுத்து சொல்றாரு ஓகே. இருக்கு. ஸோ நீங்க வந்து அந்த உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் வந்து நெறைய ப்ரோமோஸ்ல வந்து நீங்க நெறைய டாமினேட் பண்ணி அப்படியா? வந்தீங்க. அதுல அப்போ வந்து அத பத்தின அந்த மீம்ஸ்லாம் இப்ப எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்களா? மீம்ஸ் எல்லாம் நான் எதுவும் பார்க்கல. இன்னும் நான் எனக்கு ஸ்க்ரால் பண்ணும்போது வர கான்டென்ட்ஸ் தான் பார்த்துருக்கேன். இப்ப வரைக்கும் 1, 2 தான் வருது. என்னோட கான்டென்ட்ஸ் வேற நெறைய அதுக்கப்புறமா ஓவர் ஓகே. ப்ளே ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ம். ஆம், மீம்ஸ் எதுவும் பெருசா நான் பார்க்கல. பார்க்கல. ம். ஓகே. யார் வந்து இந்த பிக் பாஸ் வாய்ப்ப வந்து ரொம்ப சூப்பரா பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறீங்க நீங்க இப்போ இருக்க வீட்ல? முத்துக்குமரன் ஓகே. சரியா சொல்லுவேன். அவரோட அவரோட அந்த பர்ப்பஸ் ஆஃப் லைஃப்க்கான வாய்ப்பு இது அப்படின்றத உணர்ந்து சரியா பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு ஓகே. நினைக்கிறேன். யாருக்கு இந்த சான்ஸ் தேவையே இல்ல. பட் ஆனா அவங்களுக்குலாம் அந்த சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு நெனைக்கிறீங்க? தேவையே இல்லன்னு சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே இந்த சான்ஸ் கண்டிப்பா தேவைதான்.
அப்படி ஒருத்தவங்களோட வாய்ப்பு அவங்களுக்கு அது தேவையே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா சரியா பயன்படுத்தல அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இருக்காங்க. எனக்கு வந்து சத்யா இந்த வாய்ப்பை இன்னும் சரியா பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. விஷால் இந்த வாய்ப்பை இன்னும் சரியா பயன்படுத்தியிருக்கலாம். விஷால் மேபி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு கேமுக்கான நியாயத்தை அவர் பண்ணலன்றதை தாண்டி அவர் என்னவா தன்னை பிரதிபலிக்கணும்னு நினைச்சாரோ அதை சரியா பண்ணிட்டாரு. அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்றத அவர் ஆழமா நம்பிட்டு இருக்காரு. ஸோ ஓகே அதுக்கான வேலைகளை அவர் அந்த ஷோல பார்த்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். சரியா பயன்படுத்திக்காத ஆட்கள் எனக்கு தெரிஞ்சு சத்யா இன்னும் சரியா பயன்படுத்தியிருக்கலாம். ஆம், சாச்சனா இன்னுமே சரியா கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ வந்து இப்போ எவிக்ட் ஆயிட்டீங்க. யார் கூட பிக் பாஸ் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா முத்துக்குமரன், ஜாக்லின், தர்ஷிகா, அன்ஷிதா. அன்ஷிதா உள்ள எனக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைனாலும் அன்ஷிதா வந்து கண்டிப்பா ஒரு வெல்விஷரா இருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். சாச்சனா. யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்ற மாதிரி யாராவது இருக்காங்களா? போதுண்டா சாமின்னு சொல்ற மாதிரி எனக்கு இயல்பாவே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப சின்னது. ஓகே நான் ரொம்ப 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 குறைவான ஆட்களை தான் என்ன சுத்தி வச்சுப்பேன். ஏன்னா அங்க ஓகே நீங்க உள்ள பார்த்த மாதிரி தான் வெளியவும் நடக்கும். ஏன்னா உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா ஓகே எல்லா விஷயத்துலயும் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட பேசணும். ஏதோ ஒரு ம் ஜோக்கா இருந்தாலும் நான் ஜோக்கா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னுவாங்க. ஓகே எனக்கு வந்து எல்லாமே ஜோக் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால என்ன புரிஞ்சுக்கிற ஆட்கள், என்னோட தாட் ப்ராசஸை புரிஞ்சுக்கிற ஆட்கள் தான் என்னை சுத்தி இருந்திருக்காங்க. ம் அந்த மாதிரி பார்த்தோன்னா என்னால இவங்க கூட ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு நான் யோசிக்கிற ஆட்கள் சௌந்தர்யா. ம் ஆம், சௌந்தர்யா கூட என்னால ஃப்ரெண்டா இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஏன்னா எனக்கு எனக்கு ஏதோ ஒரு இடத்துல சென்சிபிளா அந்த கான்வர்சேஷன் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னால மேபி சௌந்தர்யா கூட ஒரு சென்சிபிள் கான்வர்சேஷன் வச்சுக்க முடியாதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. மற்றபடி ஒரு குரூப்பா இருக்கும் போது என்னால சௌந்தர்யா கூட இயங்க முடியும். ஒரு ஒன் ஆன் ஒன் ஃப்ரெண்டா என்னால சௌந்தர்யா கூட இருக்க முடியாது. ஓகே ஸோ நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் அப்போ உங்களை ஸ்ட்ராங்கான உங்களோட போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்கீங்க. நீங்க பேசுனதுலேயே இந்த இடத்துல நான் ரொம்ப ரொம்ப சரியா பேசியிருக்கேன் அப்படின்னு நீங்களே யோசிக்கிற ஒரு விஷயம் இருக்கா? நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு நான் நின்னது. ஓகே ஏன்னா, எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியும். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த வீட்ல எப்படி குடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல. அது நான் நெறைய தடவ அது நான் ஆக்சுவலி ஒரு ஸ்கேமா பார்த்தேன் அந்த வீட்டுக்குள்ள. ஏன்னா, ஓகே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துட்டு என்னடா ஸ்கேம் மாரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி. ஏன்னா, அது வந்து ஒரு ரிவார்ட். நான் ஷோலயே சொல்லியிருப்பேன் அது. அது அந்த வாரம் ஒருத்தர் ஒரு பிளேயர் அந்த டாஸ்க்குக்காக போட்ட உழைப்புக்கான ஒரு பாராட்டா கிடைக்கிறதோ, இல்ல அதுக்கான ஒரு ரிவார்டா கிடைக்கிறதோ தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். ஆனா ஒவ்வொரு தடவையும் அது யாரு வந்து எலிமினேட் ஆகாம தப்பிக்கணுன்றதுக்காக யூஸ் பண்ற மாதிரியான ஒரு கார்டா அது மாறிடுச்சு. ஓகே ஸோ நான் உள்ள போனப்பவே இத சொல்லியிருந்தேன். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ங்கிறது இந்த வாரம் நான் எலிமினேட் ஆயிடுவேன்னு நெனைக்கிறேன். எனக்கு குடுங்கன்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பா குடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நெனைக்கிறேன் அப்படின்னு ஓகே சொல்லியிருந்தேன். ஏன்னா சப்போஸ் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் குடுத்துட்டா, எலிமினேட் ஆகணும்னு இருக்கிறவங்க எலிமினேட் ஆகாம சேவ் ஆயிட்டா, அப்ப வேற யாரோ அவங்கள விட உழைப்ப போட்டவங்க எலிமினேட் ஆக போறாங்க அந்த வாரம். ம் ம் அப்போ அது அந்த பிளேயருக்கு ஃபேரா இருக்காது அப்படின்றது தான் என்னோட பாயிண்டா இருந்தது. ஓகே அந்த மேனேஜர்ஸ் வெர்சஸ் ஒர்க்கர்ஸ் டாஸ்க்ல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துட்டு ஜெஃப்ரிக்கு குடுத்த இடத்துல, எல்லாருமே அவங்களோட செல்ஃப் ஓட்ட மாத்திக்கிட்டாங்க. இல்ல எல்லாருமே அவங்க ஓட்ட ஜெஃப்ரிக்கு மாத்துனாங்க. நான் என்னோட ஓட்ட நான் மாத்தவே இல்ல. அது செல்லாத ஓட்டா போனாலும் பரவால்ல. ஐ வாண்ட் டு மேக் தட் பாயிண்ட்ன்றதுனால நான் என்னோட ஓட்லயே தான் நின்னேன். அது அந்த இடத்துல எப்படி இருந்ததுன்னா, எல்லாருமே அது ஏதோ ஒரு செல்ஃபிஷான மூவா அவங்க எல்லாரும் பார்த்தாங்க. பட் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு மேக் தட் பாயிண்ட். ஓகே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்றது கருணை அடிப்படையிலயோ, இல்ல வந்துட்டு வேற எந்த அடிப்படையிலயும் குடுக்கப்படுறது கிடையாது. அது வந்து ஒரு ரிவார்ட் அப்படின்றது எனக்கு அந்த பாயிண்ட் வைக்கணும்னு நெனச்சேன். ஐ வாஸ் கிளாட் தட் அந்த விஷயம் வந்துட்டு அந்த வீக்கெண்ட்ல பேசப்பட்டது வந்து எனக்கு ரொம்பவே சரியான ஒரு வேலிடேஷனா இருந்தது. ஓகே ஸோ இப்போ வந்து நிறைய பேர் அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நிறைய பேர் அவங்க உழைப்பை போட்டு விளையாடுறாங்க எல்லாம் நடக்குது. யார் உழைப்பே போடாமல் ஆனால் அவங்களோட வெறும் ஃபேன்ஸால மட்டுமே அவங்க வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்கன்னா அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா வீட்டில்? ஃபேன்ஸால மட்டுமே வெளியே அந்த ஓட்டிங் வச்சு மட்டுமே வந்து அவங்க வந்து சேவா வரேன் தவிர மற்ற உள்ள அவங்க எந்த எஃபர்ட்டும் போடல அப்படின்னு நினைக்கிற ஆள் யாரு? எந்த எஃபோர்ட்டும் போடலன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஓகே மேபி உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டோட அவங்க போட்ட எஃபோர்ட் குறைவா இருந்திருக்கலாம். ஓகே ஃபேன்ஸால காப்பாத்தப்படுறவங்கன்னு நான் சௌந்தர்யாவ தான் நெனைக்கிறேன். ஓகே எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு எல்லாருமே வந்து இந்த விஷயம் சொல்லி இன்னைக்கு ப்ரோமோல கூட வந்து சுனிதா வந்து அவங்க கிட்ட வந்து நான் ஏன் இருக்கணும் நீ ஏன் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க.
ஏன் அப்படி ஒரு ஃபேன்ஸால வந்து ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் வந்து காப்பாத்தி கொண்டு வந்துர முடியுமா இல்ல. ஃபைனல்ல? ஆனா ஃபேன் தானே மக்கள் தானே ஃபேன்ஸ். ஸோ ஓகே. ஃபேன்ஸ் முடிவு பண்றதா. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சௌந்தர்யா அந்த கேமுக்கான உழைப்ப போடாம இருக்காங்கன்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா சௌந்தர்யாவோட கேம் மக்களுக்கு புடிச்சிருக்குன்றது தானே எண்ட் ஆஃப் த டே நமக்கு அந்த வோட்ல தெரியறது. ஓகே. அவங்க உழைப்ப போட்டாங்களா இல்லையான்றத தாண்டி, அவங்க பண்ற ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்கு புடிச்சிருக்கு. ம். அவங்க நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு முட்டி மோதி பண்றத அவங்க ஒரு ரியாக்ஷன்ல வாங்கிட்டு போறாங்க அப்டின்னா, அது அவங்களோட கேம். தட்ஸ் ஓகே. அ ஸ்மார்ட் மூவ். அது அவங்களோட கேம். அது டிஃபரண்டான கேமா இருக்கலாம். நமக்கு புடிக்காத கேமா இருக்கலாம். பட் அத பத்தி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. அது மக்களுக்கு புடிச்சிருக்கு. ஓகே. ஓ நீங்க பிக் பாஸ் போயிட்டோம். பட் எவிக்ட் ஆயிட்டோம். பட் இது நடந்திருந்தா நான் எவிக்ட் ஆகியிருக்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா, இப்ப சப்போஸ் நான் வந்து வைல்ட் கார்ட் என்ட்ரி இல்லாம நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே விளையாண்டுருந்தேன்னா, மேபி உள்ள வந்திருப்பேன். அந்த மாரி தான் இருக்கா உங்களுக்கு? எனக்கா? எனக்கு நான் ஏன் எவிக்ட் ஆனேன் அப்படின்னு யோசிக்கும்பொழுது, நான் ஏதோ ஒரு கட்டத்தில அந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டனோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல எப்படி ஸ்டார்ட்டிங்ல இருந்து மஞ்சரி ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ற ஒரு பார்வை இருந்ததோ, அந்த பார்வை கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆயிடுச்சோ ஓகே. அப்படின்ற மாரி இருந்தது. மேபி நான் டிடிஎஃப் வரதுக்கு முன்னாடி ஃப்ரீ டாஸ்க்ல இருந்தே இண்டிவிஜுவல் பிளேயரா என்னோட கேம் ஆடியிருந்தேன்னா, நான் மேபி உள்ள இருந்திருப்பேன் அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகே. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொமெண்ட் பிக் பாஸ், வொர்ஸ்ட் மொமெண்ட் 2. பெஸ்ட் மொமெண்ட் என்னோட ஃப்ரீ டாஸ்க் தான். ஓகே. என்னோட பையன் வந்து டெவில்ல பயந்தியாடான்னு கேட்கும்பொழுது, இல்ல ஏன்னா நீ அம்மான்னு சொன்னது தான் பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் பிக் பாஸ் நான் சொல்லுவேன். ஓகே. பிகாஸ் எனக்கு அந்த ஹோல் 62 61 நாள் 62 நாள்ல எனக்கு நடந்த பெஸ்டஸ்ட் மொமெண்ட்டா நான் அதுதான் பார்க்குறேன். அது தாண்டி ஓகே. வேற எனக்கு தேவையில்லன்ற மாரி இருந்தது. வொர்ஸ்ட் மொமெண்ட் வொர்ஸ்ட் மொமெண்ட் வந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல எல்லாரும் என்ன வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா சொல்லியிருந்தாங்க. நான் எப்படி வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர், பெஸ்ட் பெர்ஃபார்மர் பார்ப்பேன்னா, ஒண்ணுமே செய்யாம ஒருத்தன் இருக்கான். இவன் ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கான். அது உங்களுக்கு பிடிக்கல. அப்போ வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னா ஒண்ணுமே செய்யாம இருக்கிறவன தானடா நீங்க சொல்லணும் அப்படின்ற மாரி எனக்கு ஒண்ணு இருந்தது. எனக்கு எனக்கு எப்பவுமே நான் அப்படிதான் பார்ப்பேன். ஓகே. பட் அதுல சிலர் சொன்ன காரணங்கள் வந்து அம் அவங்களுக்கு பிடிக்கலன்றதுனால நான் அந்த வாரம் போட்ட உழைப்பு எல்லாமே ரொம்ப ஈஸியா வந்துட்டு வீணாக்கிட்டாங்க அப்படின்ற மாரி இருந்தது. ஓகே. அது என்னுடைய அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் வந்து என்னோட ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட்ன்னு சொல்ல மாட்டேன். லோவஸ்ட் வீக் இன் பிக் பாஸ்ன்னு நெனைக்கிறேன். ஓகே. எந்த சீசனும் இல்ல. இந்த சீசன்ல வந்து சாப்பாடு கொஞ்சம் பிரச்சனையாவே இருக்குது. அது மாரி எல்லா உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? சீசன்லயும் சாப்பாடு பிரச்சனையா தான் இருக்கும். எல்லா சீசன்லயுமே சாப்பாடு பிரச்சனையா தான் இருக்கும். இந்த ஓகே. சீசன்லயும் அது இருந்தது. விதிவிலக்கு கிடையாது. ஓகே. உங்களுக்கு வெளிய வந்திருக்கு. அப்ப நல்லா கொஞ்சம் திருப்தியா சாப்பிடணும்ன்ற எண்ணம் இருந்துச்சா? அப்படிலாம் அப்படியெல்லாம் இல்ல. ஓகே. ஏன்னா, உள்ள வந்து அந்த ரேஷனிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும்பொழுது தான் இன்னும் கிடைக்காதா? அந்த கிரேவிங் எல்லாமே உள்ள தான் இருந்தது. வெளிய வந்தம்போது எப்ப வேணா நெனச்சு, எப்ப வேணா ஆர்டர் பண்ணிக்கலாம், எப்ப வேணா போய் சாப்பிடலாம், எப்ப வேணா சமைச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கும்பொழுது, ஓகே. அந்த கிரேவிங்க்கான அவசியமே இல்லாம இருந்தது. இன்னொன்னு எல்லாரும் பாலுக்காக சண்டை, சர்க்கரைக்காக சண்டை அப்படின்னு அந்த வீட்ல வேற என்னங்க சண்டை போட முடியும்? பெருசு பெருசா 2 நாட்டுக்குள்ள நடக்கிற போர் மாரி ரீசன் எல்லாம் வர முடியாது. ஓகே. சின்ன விஷயங்களுக்காக சண்டை அப்படின்றத தாண்டி, அந்த சண்டையில ஒவ்வொரு மனுஷங்களும் என்னவா இருக்காங்கன்றது தான் அந்த வீட்ல பெரிய சண்டையா இருக்கே தவிர, அது ம். பாலுக்கான சண்டை, சர்க்கரைக்கான சண்டையே கிடையாது. ஓகே. மேபி அடுத்த ஒரு சீசனுக்கு வந்து உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சதுன்னா போவீங்களா? பிக் பாஸ். பிக் பாஸ் இன்னொரு சீசனா? சீசன் 9 ஹைப்போதெட்டிக்கலி ஹைப்போதெட்டிக்கலி போவேன்னு தான் நெனைக்கிறேன். அப்பவும் தான் நினைக்கிறேன். ஓகே. நீங்க எவிக்ட் ஆயிட்டு வெளிய வரும்போது ட்ராஃபி உங்க பையனுக்காக நான் கொண்டு போறேன்னு கேட்கும்போது வந்து பிக் பாஸ் அத வந்து அவங்க ரூல்ஸ்ல ம். அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. பட் அப்போ உங்க மனநிலை என்னவா இருந்துச்சு உங்களுக்கு? இல்ல பிக் பாஸ் சொன்ன வார்த்தை வந்து என்ன ரொம்பவே ஆறுதல் படுத்துருச்சு. "உடையப் போறது இந்த ட்ராஃபியோட பிம்பம் மட்டும் தான். நீங்கள் இல்ல" அப்படின்னு சொன்னப்போ, ஓகே. தட் வாஸ் மோர் தென் எனஃப் ஃபார் மீ டூ கெட் கன்வின்ஸ்ட் அப்படின்ற மாரி இருந்தது. ம். அண்ட் நிலவு புரிஞ்சுப்பான் அப்படின்னும் இருந்தது. ஓகே. மேபி கொண்டு வந்திருந்தாங்கன்னா, அது நீங்க ஒரு மெமரபிளான ஒரு விஷயமா இருந்திருக்கும்ல? அது நான் கண்டிப்பா நிலவுக்காக மட்டும் தான் கொண்டு வரணும்னு நெனச்சேன். ஏன்னா, நிலவு வந்து எப்பவுமே பசங்க வந்து போயிட்டு வின் பண்ணிட்டு ட்ராஃபிஸ் ஆமா, கொண்டு ஆமா, வரும்போது, ஆமா. பேரண்ட்ஸ்க்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும்ல. என் வீட்ல அப்படியே உல்ட்டா. நான் எங்கன்னா காம்பேரிங் போயிட்டு, இல்லன்னா காம்படிஷன்ஸ் போயிட்டு, ம். எந்த ஷோ போயிட்டு நான் ஒரு மொமெண்டோவோ, இல்லன்னா வந்துட்டு ஒரு அவார்ட் எடுத்துட்டு வரும்போது, அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். எங்களோட ஷோகேஸ் கீழ அடுக்கி வச்சிருப்போம். ஸோ, அவன் ஓகே. வந்துட்டு இன்னைக்கு +1 இன்னைக்கு +1 அப்படி ஒண்ணு ஒண்ணு சொல்லிட்டு இருப்பான். ஸோ, அவனுக்காக ட்ராஃபிஸ் ஜெயிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால இது இன்னும் ஒரு ட்ராஃபி அவனுக்காக ஜெயிச்சேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு நெனச்சேன். அவனுக்காக தான் அந்த ட்ராஃபி வேணும் அப்படின்னு கேட்டேன். ஓகே. ஸோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஃபைனலிஸ்ட் யார் யார் இருப்பாங்கன்னு நீங்க சொல்லுங்க. இப்ப இருக்கிறதுல.
இப்ப இருக்கிறதுல நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஃபைனலிஸ்ட் யாரும் இல்ல. உள்ள ஐ யாரு மீன் யாரு யாரு எக்ஸ்பெக்ட் இல்லன்னா இருக்காங்க. கொஞ்சம் சிலர் வெளிய போயிட்டாங்க. இப்ப இருக்கிறவங்கல்ல ஃபினாலே போறவங்க கண்டிப்பா முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யா, மிச்சம் யாரு இருக்காங்க? சரி, நீங்க யார எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? நான் வந்து என்னையோட சேர்த்து ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தீபக் டு பி தேர் ஓகே. அலாங் வித் முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யா. ஓ ரயான் இருக்கார்ல ஆமா, டிடிவி வின் அவரா? பண்ணி. நான் அதான் யோசிச்சேன். சரி, இது நீங்களே அவர் வந்து சொல்லுவீங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்ல டிக்கெட் ஃபினாலேக்கு டு வந்து ஃபினாலே போயிட்டாரு. அவர் பேரை சொல்லாமே இருக்கீங்களே அப்படின்னு ஆமா யோசிச்சேன். அவர் வந்து திடீர்னு அவுட் ஆஃப் சிலபஸ்ல ஃபினாலேக்கு வந்துட்டார். அதனால ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி ரயான் வாஸ் அ வெல் டிசர்வ் டிடிஎஃப் வின்னர். ஓகே. ஸோ அதனால பட் அகெயின் எல்லாருமே அது தானே யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ரயான் வந்து ஆமா, ஃபினாலே ஆமா. போவாரு அப்படின்றது. நான் ஓப்பனாவே சொல்றேன், நானுமே ரயான் ஃபினாலே போவாருன்னு எதிர்பார்க்கல. பட் ஹி வெல் டிசர்வ்ட் இது. அந்த டிஎஃப் வின் பண்ணதுனால he was able to crack that one. So that's something which needs to be appreciated. பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னர் யார்? இது மக்கள் சொல்லுவாங்க. உங்க கெஸ். என்னோட கெஸ்ன்றதை தாண்டி உள்ளவே நாங்க பேசியிருப்போம். என்னை தாண்டி இந்த கப்பு வேற யாராவது ஒருத்தருக்கு போனா எனக்கு ஓகே அப்படின்னு நினைச்சா நான் கண்டிப்பா முத்துக்குமரன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஓகே. ஜாக்லின் பேசும்பொழுதும் அதே மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும்ல, என்னை தாண்டி இவங்களுக்கு போனா ஓகே அப்படின்னு. இந்த சீசன்ல நான் உள்ள இருக்கிற வரைக்கும் வெளியே வந்த வரைக்கும் முத்துக்குமரன் வின் பண்ணா எனக்கு மகிழ்ச்சி. சூப்பர். ரொம்ப அழகா எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னீங்க. தேங்க் யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் இன்டர்வியூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. Title sponsored by Udayam Premium Dhotis and Shirts, powered by Achi Sambar Masala and Game Changer Movie.